ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது தீபாவளி ஸ்பெஷல் வீடியோ தான். ஸோ தீபாவளினாலே லைட்ஸ் அண்ட் ஸ்வீட்ஸ் தான். அதனால ஒரு டெக்கரேஷன் வீடியோ, ஒரு ஸ்வீட் ரெசிபி எப்படி பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம டெக்கரேஷன்ஸ் பார்த்துடலாம். டெக்கரேஷனுக்கு வந்து ஐலாண்ட் ரங்கோலி வாங்கியிருக்கேன். இது வந்து ஈஸிலி வாஷபிளாக இருக்குது, ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இது ஆன்லைன்லேயும் அவைலபிளாக இருக்குது. நியர்பை ஸ்டோரில் தான் நான் வாங்கினேன். ஒரு 4 டைம்ஸ் 5 டைம்ஸ் யூஸ் பண்ண முடியும், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்ட்ரிங் லைட்ஸு, தியாஸு, ஃப்ளார்ஸ் இதெல்லாம் வாங்கினேன். ஸோ இப்போ வந்து நம்ம ஐலாண்ட் ரங்கோலி இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு வந்து நம்ம கலர் பண்ணிக்க போகிறோம். நான் ஃபஸ்ட்டு வந்து ப்ளூ அண்ட் பிங்க் எடுத்துருக்கிறேன். ஏன்னா எங்கள் ஃப்ளோர் வந்து க்ரீன் கலர், ஸோ அது கான்ட்ராஸ்ட்டாக இருக்கட்டும்னு சொல்லி நான் வந்து ப்ளூ அண்டு பிங்க் போயிருக்கேன். நெக்ஸ்ட்டு கலர் பண்ணிவிட்டு அந்த கார்னர்ஸ் எல்லாம் ஒயிட் கலர் இருக்க பிளேஸ் எல்லாம் நம்ம டஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். அப்படின்னா தான் அந்த ஒயிட் கலர் கொஞ்சம் ப்ரைட்டாக அழகாக தெரியும். ஸோ அதான் பண்ணிட்டுருக்கேன். இப்படி தான் 2 டைப்ஸாக அவனை கலரை மாறி மாறி ஃபில் பண்ணி வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து இது வரிசையாக வந்து என்ட்ரன்ஸ்லாம் வந்து நான் லைனாக அடுக்கி வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து நான் வாலில் எப்படி கலர் லைட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்கிறத நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன், சாரி. இப்போது தியாஸ் வந்து நம்ம லைட் பண்ணிவிட்டு அழகாக ப்ளேஸ் பண்ணிடலாம். நான் லைட் பண்ண தியாஸை வந்து அந்த ரோஸ் பக்கத்தில் போய் அழகாக வச்சேன். ஸோ பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து வால் ஹேங் பண்ணியிருந்தேன் இல்லையா ஃப்ளார்ஸ், அது எப்படி பண்ணியிருந்தேன்னா ஒரு த்ரெட்டில் வந்து ஃப்ளார்ஸாக கொஞ்சம் கேப் விட்டு கோர்த்துருந்தேன். அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. நான் நெக்ஸ்ட்டு காட்டுறேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு உருளியில் நம்ம எப்போயுமே பண்ணுறது ஃப்ளார் போட்டு வச்சுட்டு என்கிட்ட இருக்கிற ஃப்ளார்ஸை இந்த மாதிரி நம்ம என்ட்ரன்ஸில் பண்ணுறப்போ பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃப்ளோர் வந்து கலர் பொடி போட முடியாத சுச்சுவேஷன் வரப்போ இந்த மாதிரி ரங்கோலிஸ் வாங்கிட்டா ரொம்பவே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு பிடிச்ச கலரில் நிறைய டிசைன்ஸ் அவைலபிளாக இருக்குது. நீங்களும் செக் பண்ணி பாருங்கள் ஐலாண்ட் ரங்கோலிஸு. ஸோ இப்போது என்கிட்ட ஆக்சுவலாக இது வந்து ஒரு செட்டில் வந்து 10 வரும். நமக்கு தேவையான ஷேப்பில் அழகாக செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணதுக்கப்புறம் நான் உருளியில் வந்து பூ போட்டு வச்சுருந்தேன். ஸோ அந்த உருளியை வந்து நான் சென்டரில் ப்ளேஸ் பண்ணிட்டேன். ஸோ தீபாவளினாலே தியாஸ் தான். ஸோ தியாஸ் எல்லாம் எப்படி, ஸோ அங்கங்கே நான் தியாஸ் வந்து ப்ளேஸ் பண்ணிட்டேன். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், பட் ரொம்ப அழகாகவும் இருக்கும். ஸோ இப்படி தான் எங்கள் வீட்டில் என்ட்ரன்ஸில் இருந்தது. சிம்பிள் ரங்கோலி தான். ஸோ பாதுஷா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அம்மா தான் பண்ணுறாங்க. ஸோ சால்ட் வந்து ஒரு பிஞ்ச் போட்டுக்கணும். நெக்ஸ்ட் வந்து பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், அப்புறம் தயிர் நான் 2 ஸ்பூனுக்கு எடுத்துக்கிறேன். தயிர் எந்த ஸ்பூனுக்கு எடுக்கிறேனோ அதே ஸ்பூனுக்கு தான் நெய், ஆயில் இதெல்லாமே எடுத்துக்கிறேன். ஸோ நெய் வந்து 1 ஸ்பூன் விடுறேன், ஆயில் வந்து 2 ஸ்பூன் விடுறேன். எல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா பீட் பண்ணிக்கணும். நல்லா க்ரீம் கன்சிஸ்டன்சியில் வரணும். அப்படின்னா தான் நமக்கு சாஃப்டாக கிடைக்கும். இப்போ எனக்கு நல்லா க்ரீம் கன்சிஸ்டன்ஸில் வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நான் மைதாவை ஆட் பண்ணிக்கிறேன். மைதா வந்து நான் ஒரு 1.5 கப்புக்கு அந்த கப்புக்கு ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம இப்போ மாவு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கிறோம். நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசைவோம் இல்லையா, அந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கணும். லைட்டாக தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சுக்கணும்.
பிசைஞ்சிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா ஊற வச்சிடணும். ஒரு 1/2 அன் ஹவருக்கு அப்புறமா எடுத்து குட்டி குட்டியாக நமக்கு தேவையான ஷேப்பில் வந்து பிடிக்கணும். இப்போ நம்ம குட்டி குட்டி ஷேப்பில் அழகாக பிடிச்சி வச்சுக்கிட்டோம். ஸோ இப்போ நமக்கு வந்து எண்ணெய் வச்சுருக்கோம். எண்ணெய் ஹீட்டானதுமே நம்ம அந்த பாதுஷா பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இதுக்குள்ளே வந்து போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். இப்போது இதே சமயத்தில் நம்ம வந்து சுகர் சீரா வந்து ரெடி பண்ணணும். அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, நான் மைதா எடுத்த கப்புக்கு 1 கப் வந்து சுகர் எடுத்துருக்கிறேன். அதே கப்புக்கு நான் 2 கப் வந்து தண்ணி ஊற்றிக்கிறேன். ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுட்டு ரெடி ஆகிட்டு இருக்கு சுகர் சீரா. நமக்கு இப்போ சைடில் பாதுஷா எண்ணெயில் போட்டோம் இல்லையா, அது நமக்கு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதை எடுத்து தனியாக வச்சுக்கிறோம். இப்போ நம்ம சைடில் ரெடி பண்ணி வச்சுருக்க சுகர் சிரப்பில் வந்து இதை போட்டு கொஞ்சம் ஒரு 15 மினிட்ஸ்க்கு நல்லா டிப் பண்ணி எடுத்துட்டு அப்புறம் நம்ம சர்வ் பண்ணலாம். நம்ம சுகர் சீரா எப்பயுமே நம்ம செய்கிற மாதிரி தான். நமக்கு ரொம்ப சாஃப்டாக வந்திருக்குது. ஸோ இப்படி தான் நான் சர்வ் பண்ணேன். ஸோ தீபாவளிங்கிறனால தியாஸ் வித் ஸ்வீட். உங்களுக்கு இந்த ஸ்வீட் ரெசிபியும் டெக்கரேஷனும் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாப்பி தீபாவளி.